இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சூலாயுதம் கொண்டு யமதூதர்கள் வந்து நம்ம நிப்பாங்க. யமதர்மன் வரதுக்கு கூட யமதூதர்கள் வந்து ரெடியா இருப்பாங்க நம்மள கூட்டு போறதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் முருகா அப்படின்னு கூப்பிட்டேன்னா, முருகர் என்ன பண்ணுவாராம், தன் பக்தன் இந்த மாரி துன்பத்துல இருக்கும்போது அவன ஏதோ ஒரு வகையில விதிய மாத்த முடியுமா, இல்ல திருத்த முடியுமான்னு சொல்லிட்டு, மயில் மூலியமா வந்து லேட்டா ஆகும்னு சொல்லி ஒரு காலால நடந்து ஓடி வருவான் தன் பக்தனை காப்பாத்த. அதுதான் இதோட அர்த்தம். இது இன்னும் பல அர்த்தம் விரிவா இருக்கு. ஸோ இந்த 2 பாடலையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஒண்ணு கந்தர் அலங்காரம் பாடல், ஒண்ணு திருப்புகழ் பாடல். இதே மாரி இந்த கிட்டத்தட்ட 8 திருப்புகழ் பாடலும் நான் ஒரு விஷயத்த வந்து இதுவரைக்கும் சொன்னதே இல்ல. இதுல முதல் தடவையா இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த திருப்புகழ் 9வது பாடல்ல யமபயம் நீங்கிறத சொல்றேன். இந்த பாடல் படிக்கிறது மட்டும் நீங்க ஒரு விளக்கு ஏத்தி வச்சு வீட்லயோ இல்ல கோவில்லயோ உங்க கையில ஒரு விளக்கு ஏத்தி வச்சு நீங்க படிச்சீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பலனை தரும். ஏன்னா இதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆன்மாவோட வடிவமே வந்து விளக்கு தான். விளக்குல வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப், அதுதான் நம்மளோட ஆன்மா வடிவம். நம்ம பேய் படத்துல பார்க்குற மாதிரியோ இல்ல வந்து மற்ற படத்துல பார்க்குற மாதிரியோ வாளோட இருக்கும், கை கால் இருக்கலாம் கிடையாது. நம்ம ஆன்மாவோட வடிவமே வந்து அந்த விளக்கு தான். இந்த பாடல் படிக்கிறப்ப மட்டும் நீங்க இந்த விளக்கு ஏத்தி வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலனை தரும். அதே சமயத்தில் இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க, இந்த உயிர் பயம் இருக்கிறவங்க, கூடுமான வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் போய் நீங்கள் கடலில் போய் குளிச்சுட்டோ இல்லை கடலில் குளிக்க பயமாக இருந்தால் கடற்கரையிலேருந்து அந்த தண்ணி வந்து உங்கள் காலில் பட்டு நீங்கள் கடல்கிட்ட வேண்டப்போ அது மிகப்பெரிய மாற்றத்தை வரும். இதுவும் ஒரு பிரபஞ்ச ரகசியம் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லியிருந்தேன், நம்ம முன்னோர்கள் எல்லாமே கடலில் தான் இருக்காங்க. நீர் வந்து மிகப்பெரிய சக்தியை வேலை செய்யுது. நீர் தான் இந்த கலியுகத்தில் பஞ்சபூதங்களை நம்ம தொட்டு உணரக்கூடிய ஒரு விஷயம். நெருப்புக்குள்ளே டக்குன்னு கை எடுத்துரும். ஆனால் நீர் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கை வைக்கலாம். அந்த நீரில் தான் நம்மளோட எல்லா முன்னோர்கள் இருக்காங்க. நீங்கள் அங்கே எப்போ கடலுக்கு போகணும் அப்பயும் உங்களுக்கு அந்த உயிர் பயம் மரண பயம் வந்து நீங்கும். உங்கள் முன்னோர்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது வந்து நான் கர்ம ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம். இதுவும் முருகப்பெருமான் கருணையால் தான் எனக்கு தெரிஞ்சுது.